டேய் மச்சான், என்னடா கூப்பிட்டியா? ஆமாம் மச்சான், கூப்பிட்டேன். ஆமாம், நேற்று நான் மீட்டிங் போயிட்டேனே, ஆஃபீஸில் இல்லாதப்ப எதுவும் நடந்துச்சா? என்னடா புதுசாக கேட்குற? எப்போ நீ மீட்டிங் போவியல்ல, வழக்கமாக போகிறது தானே. போகிறப்ப ஆஃபீஸ் எப்படி இருக்கும்? எப்பவும் போல தான் இருக்கும். இன்னைக்கு என்ன திடீர்னு வந்து இப்படி கேட்குற? ஏன்டா, என்னாச்சு? மீட்டிங்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுல? டேய், நான் கேட்கறதுக்கு மட்டும் முதல்ல பதில சொல்லு. என்ன மச்சான் கேள்வி? ஆஃபீஸ் எப்பவும் போல தான் போச்சு, எல்லா வேலையும் கரெக்டாக தான் நடந்துச்சு, நான் தான் பார்த்துக்கினேன்ல. அப்புறம் என்ன திரும்ப வந்து கேட்குற? உனக்கு என்னாச்சு? யாரும் எதுவும் சொன்னாங்களா? அப்போ ஆஃபீஸில் நேற்று வேறு எதுவுமே நடக்கலை, எல்லாரும் வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க வாட்டில் கிளம்பிட்டீங்க, அப்படித்தானே? ஒருவேளை சஞ்சய் நேற்று அவள் வந்தாலே, அவள் பேர் கூட என்னன்னு தெரியல, அவளை பற்றி கேட்குறானோ? யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்களே, யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு தானே சொல்லி வச்சேன். யாரும் சொல்லிட்டாங்களா? இவங்கிட்ட சொன்னால் ரொம்ப கோவப்படுவானே, வீட்டில் போய் சண்டை போடுவேன். அதுவாக இருக்குமா என்னன்னு தெரியலையே. என்னடா மதி, நான் கேட்டுகிட்டே இருக்கேன், அப்படியே மூஞ்சியை பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன? என் மூஞ்சியில் என்ன எழுதி அப்படி இருக்கு? உங்ககிட்ட தமிழில் தானே கேட்குறேன். நேற்று ஆஃபீஸில் வேறு எதுவுமே நடக்கலையா? என்ன மச்சான் புதுசாக கேட்குற? ஒன்றும் நடக்கலையாடா, ஏன் திரும்ப திரும்ப அதையே கேட்டுக்கிட்டு இருக்க? வர வர என்கிட்டயே நீ பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டில்ல, எப்படிடா? எதுக்காகடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லையா? யார் வேணாலும் உன்னை அடிச்சுட்டு போயிடுவாங்களா? நீ என்னோட ஃப்ரெண்டுடா, யார் என்ன சொன்னாலும் நான் உன்னை விட்டு கொடுத்துருவேனா? என்கிட்ட நீ அப்போவே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னா மீட்டிங்கை தூக்கி போட்டு வந்து அவளை 2 சாத்தி இருக்க மாட்டே. எதுக்கிட்ட என்கிட்ட சொல்லலை? பையப்பிள்ளைய நம்ம பையப்பிள்ளையே தான் போட்டு கொடுத்துருச்சுங்க. என்ன மச்சான் வாயை திறந்து பேசு. இல்லை மச்சான், ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, என் மேலேயும் தப்பு இருக்குல்ல. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, அவள் முன்னாடி போய் உன்னை பேர் சொல்லி கூப்பிட்டா, அதுவும் நான் அந்த ஆஃபீஸில் வேலை தான் பார்க்குறேன். என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஆஃபீஸ்க்குள்ள வந்துட்டா நீ பாஸ் தானடா, அந்த மரியாதையை உனக்கு கொடுத்துருக்கணும்ல. ஒரு ஒய்ஃபாக அவங்க எதிர்பார்க்கறது கரெக்டு தானே. இதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் பேசியிருந்தாலும் இதே தானே நடந்திருக்கும். என்ன கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு கோபம் வருது? அது வரைக்கும் நல்லதானே மச்சான். டேய் மதி, என்ன உளறிக்கிட்டு இருக்க நீ? நான் போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கவா? வீட்டில் தான் அப்பா தொல்லை பண்ணுறாருன்னா இங்கே நீயும் ஆரம்பிச்சிட்டியாடா? ஏண்டா அவளாம் எனக்கு செட் ஆவாளா? முதல்ல நான் கல்யாணமே வேணாங்கிறேன். அப்படியே பண்ணிக்கிட்டாலும் இவளெல்லாம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருக்க முடியுமாடா? அவள் என்ன வேணாலும் சொல்லட்டும், உன்னை அடித்தது தப்பு தானே. சரி விடு மச்சான், நடந்தது நடந்துருச்சு, இனிமேல் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, விட்டு தள்ளு. அது எப்படா விட முடியும்? என்னோட ஃப்ரெண்டை அடிச்சுட்டு அவள் வாட்டுக்கு என் வீட்லேயே வந்து உட்காந்துருக்காளா? இன்னைக்கு போகிறேன், இன்னைக்கு போய் இருக்கு அவளுக்கு கச்சேரி. நேற்றே என்கிட்ட சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கவே, நேற்றே வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளியிருப்பேன். என்கிட்ட சொல்லக்கூடாதுண்ணா, நீ மறைக்கிற. இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு A to Z எல்லாம் தெரிஞ்சிடும். என்கிட்ட மறைக்க பார்க்காத, நீ என்னோட ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாம். சரி போ, போய் வேலையை பாரு. இன்னைக்கு இவன் வீட்டில் போய் என்ன ஏழரை கூட்ட போகிறானோ தெரியலையே. ஸோ சொல்லக்கூடாதுன்னே இருந்தேன், எப்படிதான் சொல்கிறாங்களோ தெரியல. நம்ம கூட கண்ணு முன்னாடியே தான் இருக்காங்க, எப்படி பற்றி வைக்கிறாங்க? இந்த டெக்னிக்கை நம்ம முதல்ல கற்றுக்கணும். என்ன மச்சான், அவள் அடித்ததுக்கு இதுக்கும் ஃபீல் பண்ணுறியா? சாரிடா. சோ மச்சான், நீ எதுக்குடா சாரி கேட்குற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தெரியாமல் நடந்ததானே. நீ கேட்டா ஃபீல் பண்ணுவேன் தான் யார்ட்டையும் சொல்ல வேணான்னு சொன்னேன். இந்த பக்கியை எல்லாத்தையும் சொல்லிடுச்சுங்க. சரி விடுடா, அதெல்லாம் உன்னோட பிரச்சனை இல்லை. நீ என்னோட எப்போவுமே என்னோட ஃபெஸ்ட்டு ஃப்ரெண்டு. நான் நீ எப்படி வேணாலும் கூப்பிடலாம், இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அப்படி கூப்பிடுறது தப்பு தானடா. எந்த பொண்ணாக இருந்தாலும் கோபம் வரத்தான் செய்யும். டேய், நீ ஆனா உனானா கல்யாணத்துக்கு போகாத, போ நீ முதல்ல. ஆமாடா, கல்யாணத்தை பற்றி பேசினாலே உனக்கு முதல்ல கோபம் வந்துடும். நீ பெஸ்ட்டு ஃப்ரெண்டா, உனக்கு நான் பண்ணி வைக்கிறேன்டா, அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன்டா. ஆமாம், எனக்கு இதே பொண்ணு கொடுக்குறதுக்கு க்யூவில் நிற்கிறாங்க, போவி அங்கிட்டு. சரிடா, நான் போய் வேலையை பார்க்குறேன். வா டார்லிங், உள்ளே போகலாம். எதுக்காக எங்கேயும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? அதான் வீட்டில் யாருமே இல்லைன்னு சொல்லி தானே என்னை கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ என்ன? இருச்செல்லாம் ஒருத்திய கடுப்பேற்றணும், ஏற்றிட்டு போயிடலாமா? ஏய் பிரியா, பிரியா சொல்லு ரேகா. ஓ வாவ், பியூட்டிஃபுல் கேர்ள். ரேகா, யார் இது? உன்னை விட சூப்பராக இருக்கா. உனக்கு முன்னாடி இவ்வளோ பார்த்துருந்தா பேசாமல் இவ்வளோ கரெக்ட் பண்ணியிருப்பேன். ஏய் மதன், என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? போயும் அவள் யார் தெரியுமா? இந்த வீட்டு வேலைக்காரி.
உனக்கு அவளை பிடிச்சிருக்கா? இல்ல ரேகா, பாக்குறதுக்கு அழகா இருக்காளா? வேலைக்காரியா இருந்தா என்னவா இருந்தானே, அழகு போதுல நமக்கு. நான் என்ன அவளை கல்யாணமா பண்ணிக்க போறேன்? இல்ல இல்ல. ரேகா, யார் இது? வீட்டில் யாரும் இல்லாத நேரமா பார்த்து கூட்டி வந்திருக்க? அப்பா அம்மா வெளியில போயிருக்காங்கல்ல, இந்த நேரமா பார்த்து கூட்டிட்டு வந்திருக்க. யாரு? உன்னோட ஃப்ரெண்டா? ஆமாம், என்னோட ஃப்ரெண்டு தான். என்னோட பாய் ஃப்ரெண்டு. எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? அவனுக்கு என்னமோ உன்னைய பிடிச்சிருக்கான். எப்படித்தான் ஆளுகளை மயக்கிறியோ தெரியலடி. பாய் ஃப்ரெண்டா? வீட்டில் மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீ என்னடானா வெளியில பார்த்து பேசிட்டு வர வேண்டியதானே? வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்பா அம்மா வந்தாங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல ரேகா? என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும். நான் பார்த்து அதுக்குள்ளே அனுப்பிச்சி வச்சிருவேன். நீ எதுவும் போட்டு கொடுக்காம இருந்தால் சரிதான். சரியா? எங்களை டிஸ்டர்ப் பண்ண பாத. நாங்கள் ரூம்குள்ளே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எங்களை டிஸ்டர்ப் பண்ணுற வேலை வச்சுக்காத. நாங்கள் டீ கேட்கும்போது கொண்டாந்து தந்தால் போதும். அப்புறம் அம்மா அப்பா வந்தோன்னே இந்த விஷயத்தை போட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கவே, அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீ நிம்மதியாக இருக்கவே முடியாது. பொட்டி பொடுக்கையை கட்டி ரெடியாக வச்சுக்கிட்டு ஹாஸ்டல் கிளம்ப வேண்டியதான். அந்த மாதிரி பிளான் பண்ணிடுவேன். எப்படி உனக்கு வசதி? நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னாலும் சித்தி என்னைய நம்ப மாட்டாங்க. அப்பா கூட என்னை நம்பிடுவார். ஆனால் சித்தி நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நீ பண்ணுறது உண்மையாகவே இருந்தாலும் என் மேலே தப்பு போட தான் பார்ப்பாங்க. அதனால நான் சொல்லவே மாட்டேன். அவங்களுக்கு உன்னை பற்றி ஒரு நாள் தெரியும்ல, அப்போதைக்கு தெரிஞ்சுக்கட்டும். இப்போதைக்கு நான் எதுவும் சொல்கிறதா இல்லை. ஓ இஷ்டம். கண்டவங்களுக்கெல்லாம் டீ போட்டு என்னால் கொண்டு வர முடியாது. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். கிளம்புறியா? ஓ, அந்தளவுக்கு வந்துருச்சா? சரிடி, கிளம்பு கிளம்பு. கிளம்பிட்டு வீட்டுக்கு தானே வருவேன். அப்புறம் இருக்கு எனக்கும் நல்லது தான். நீ இருந்தா நந்தி மாதிரி குறுக்க ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீ இல்லாததான் எனக்கு நல்லது. சரி டார்லிங், வா நம்ம போலாம். இவகிட்ட இவ வேலைக்காரின்னு சொல்ற, அப்புறம் என்ன அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்க? வா நம்ம வேலையை பார்க்கலாம். அவ போனா போயிட்டு போற. அவ போற வரைக்கும் நமக்கு நல்லதுதான். ஆமாம் மதன், அவளை பற்றி உனக்கு தெரியாது. சரியான ஃப்ராடு. வா நம்ம போகலாம். இவன் மூஞ்சியை பார்த்தாலே சரியில்லாத மாதிரி தோணுது. இவனோட போய் இவ பழகிக்கிட்டு இருக்கா. 2 பேருக்கும் செட் ஆகும்னா, இருந்தாலும் நல்லவன் மாதிரி தெரியலையே. நம்ம சொன்னா இவ ஏதாச்சும் சொல்லுவா. நம்ம என்ன பண்றது? நம்ம சொல்றா கேட்குற நிலைமையிலே அவ இருக்கா. என்ன பிரியா சொல்ற? இந்த ரேகா இப்படிலாம் பண்ணாளா? நீ சரியான லூசிடியானா? அப்பவே ஃபோனை போட்டு ஒரு வீடியோ கால் போட்டு உங்கள் அப்பாட்ட காமிச்சிருக்கலாம்ல. அந்த அறிவுலாம் உனக்கு இருக்கவே இருக்காது. இப்படியே நீ சாதுவாக போகிறனால தான் எல்லாரும் உன்னையே திட்டிக்கிட்டே இருக்காங்க. நான் மட்டும் அந்த வீட்டில் இருந்திருந்தேன்னா வச்சுக்கவே, உன் இடத்துல நான் பண்ணுற அட்ராசிட்டியை பார்த்துட்டு தள்ள தடிக்க ஓடிடுவாங்க. ஆனால் நீ இதுக்குமே லாய்க்கு இல்லடி. என்கிட்ட வந்து புலம்புறதுக்கு தான் லாய்க்கு. விடுடி, நம்ம என்ன பண்ணுறது? நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்போ மட்டும் நான் சொன்னேன்னா வச்சுக்கவே, அந்த கோபத்தை வச்சு சித்தி என்னை ஹாஸ்டல் பேக்கப் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா அவங்க சொன்னாங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம்னு, அந்த மாதிரி செஞ்சிருவாங்கடி. அதனால தாண்டி பயந்துக்கிட்டு இருக்கேன். என்னோட சுச்சுவேஷன் அப்படி. என்ன பண்ணுறது? சொந்த வீட்டையே வேலைக்காரி மாதிரி இருக்கிறேன். அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? சரி சரி விடு, அதை பற்றி பேசினா டென்ஷன் ஆயிடுவேன். ஆமாம், விக்ரமே எங்கே ஆளை காணோம்? தெரியலையடி. வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளை நான் யாருக்கும் ஃபோன் கூட பண்ணுறதில்ல. நீ பேசுனியா இல்லையா? நேற்று ஃபோன் அடித்தேன், விக்ரம் ஃபோன் எடுக்கலை. சரி, ஏதாச்சும் கிரவுண்டுக்கு விளையாட இதை போயிருப்பேன். நாளைக்கு காலேஜில் போய் பேசிக்கலாம். மறுபடியும் நான் அடிக்கலை. அவனும் திருப்பி கூப்பிடலையடி. என்னன்னு தெரில, வராமல் இருக்க மாட்டேன். மல்லினால் ஃபோன் போட்டு சொல்லிடுவானே. என்னாச்சு விக்ரமுக்கு? என்னடி பண்றீங்க 2 பேரும்? ஏய் பக்கி மாடு, உன்னை பற்றி தான்டா பேசிக்கிட்டு இருக்கோம். ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டியாடா? திருப்பியும் கூப்பிடல. இவ்வளோ நேரம் கழிச்சு வரேன். அதே நீ வரலையே என்னமோன்னு பேசிகிட்டு இருந்தோம். நல்ல வேலை வந்துட்டேன். வராமல் இருந்திருந்தீங்கன்னா வச்சுக்கையே, ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்து 2 அடியை போட்டு தரன்னு இழுத்துட்டு வந்திருப்போம். ஏன்டா அவ்வளோ லேட்டு? என்னடி கிளம்பி வர வேணாமா? நீங்க 2 பேரும் பொண்ணுங்க, சட்டு புட்டுன்னு கிளம்பி வந்துடுவேன். நான் பையன்டி, மெதுவா ஆற கிளம்பி தாண்டி வர முடியும். ஏன்டா குளிச்சுட்டு இந்த சட்டையை மாட்டிக்கிட்டு வர்றதுக்கு உனக்கு எவ்வளோ நேரம் ஆகப்போகுது? எங்களை மாதிரி நீ என்ன மேக்கப் பண்ணுறியா? யாருக்கு தெரியும்? தனியாக மேக்கப் எதுவும் பண்ணிட்டு வரணும் என்னமோ. அவங்க ஆளை பார்க்க போகணும்ல. ஆமாம், உன் ஆளை பார்க்க போகலையா? என்ன விக்ரம்? அதை பற்றி பேசாதேடி. அவள் ஏதோ இருக்க கோவத்தில் என் மேலே காட்டுறா. கொஞ்ச நாளைக்கு போகாமல் இருப்போம். கொஞ்ச நாளைக்கு பார்க்காம இருந்தால் தான் அவளுக்கு கொஞ்சம் லவ் அதிகமாகும். அதுக்கப்புறம் நீ தேடுவாள்ல, அதுக்கப்புறம் ஆண் போய் நின்னா அந்த லவ்வில் அப்படியே நீ கட்டி பிடிச்சி முத்த கொடுக்க மாட்டா. என்னடி 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறீங்க? சொல்கிற பார்த்தா உங்களுக்கு என்ன காமெடியாக இருக்கா? பின்ன என்ன விக்ரம், படத்தில் நடக்கிறத அப்புறம் இங்கே சொன்னீங்கன்னா அப்படியே நடக்குமா? இது என்ன சினிமாவா? எழுதி வச்சு நடிக்கிறதுக்கு வாழ்க்கை.
நீ இங்கே வேணா பாருங்கடி பாப்பமா. நான் 2 நாள் போகாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் போவேன் பாரு. அவள் என்னை கண்டிப்பாக தேடுவா. வேணா பெட்டுக்கட்டுறீங்களா? பெட்டு தானே கட்டிட்டா போச்சு. அப்படி மட்டும் நடக்கலைன்னா வச்சுக்கோயே, நீ எங்கள் 2 பேருக்கும் ட்ரீட் தர ஒரு நாள் ஃபுல்லாக. ஓகேவா? சரிடி, நான் சொன்ன மாதிரி அவள் என்னை தேடுனானா? அவ தேடினானா ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உனக்கு ட்ரீட் தரோம். கண்டிப்பாக பாருங்க, நாளைக்கே நம்ம போய் பார்ப்போம். அவள் என்னைய தேடுவா. நீங்கள் வேணா பாருங்களே. லவ்வை பற்றி உங்களுக்கு தெரியல, அவள் மனசுக்குள்ளே நான் இருக்கேன். இருந்தாலும் அவள் இதை ஏற்றுக்க மாட்டேங்கிறா. ஏதோ ஒரு சுச்சுவேஷன். ஆனால் அவள் கண்டிப்பாக நான் 2 நாளாக போகல, நாளைக்கு கண்டிப்பாக என்னை தேடுவா. அதை நீங்கள் பார்த்து எனக்கு ட்ரீட் தான் வைக்க போகிறீங்க. காசை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஹலோ சார், நீங்கள் பகல் கனவு காணாம நீங்கள் காசு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் தான் எங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன? சரிடி, பார்க்கலாம். நாளைக்கு தெரிஞ்சிடும் யாருக்கு யார் செலவு பண்ணுறான்னு. இந்த விக்ரமை பற்றி என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? கருப்பாக இருக்கானே, இவளை எந்த பொண்ணுங்களும் பார்க்காதுங்க, லவ் பண்ணாதுங்கன்னா அதை உடச்சி காமிக்கிறேன்டி. சரிங்க சார், வாங்க இப்போ போகலாம். நீங்கள் வந்ததே லேட்டு, இதில் வேற வெட்டி வசனம் வீராப்பு வேற. வாங்க போகலாம். என்ன இந்த கௌதம் எப்பவும் எனக்கு முன்னாடியே வந்துடுவேன். இன்னைக்கு ஆளையே காணோம். வரலையோ ஒருவேளை? இருக்கும். ஆமாம், அவன் வரலன்னா நமக்கு என்ன? வந்தால் வரேன், வராட்டினா போகிறேன். ஃப்ரெண்டாக பழகுறோம் அவ்வளோதானே. ரொம்ப ஃப்ரெண்ட்லாம் இல்லைல்ல, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அவனை பற்றி ஏன் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம்? நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். யார் வந்தால் நமக்கு என்ன, வரலன்னா நமக்கு என்ன? நம்ம இங்கே படிக்க தானே வந்தோம். ஹலோ மேடம், என்னை தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க? ஓ கௌதம், நீங்களா? வாங்க வாங்க. இல்லையே, நான் யாரையும் தேடலையே. நான் பாட்டுக்கு சும்மா நிற்கிறேன். அதோடையும் நான் எதுக்கு தேட போகிறேன்? நீங்கள் வந்தால் எனக்கு என்ன, வரலன்னா எனக்கு என்ன? நான் அப்படிலாம் ஒன்றும் யாரையும் தேடலப்பா. ஆமாம், என்ன இவ்வளோ லேட்டு? ஓ, என்னை தேடலை நீங்கள்? சரி, ஒன்றும் இல்லைங்க. அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொன்னாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரதான் லேட் ஆயிடுச்சு. நீங்கள் தான் என்னை தேடலைன்னு சொல்லிட்டீங்களே, விடுங்க. என்னங்க சொல்கிறீங்க? உங்கள் அம்மாக்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஆமாங்க, எங்கள் அம்மாவுக்கு எல்லா வேலையுமே நான் ஹெல்ப் பண்ணுவேன். எங்கள் அம்மானா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எங்கள் அப்பா கூட திட்டுவார், எப்போ பார்த்தாலும் அம்மா பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்க, பசங்களோட வெளியில் போய் சுற்றலாம் மாட்டியா அப்படின்னு. சுற்றலாம், இருந்தாலும் அம்மா தானே நமக்கு முக்கியம். எனக்கு எப்போவுமே எங்கள் அம்மாவை தாங்க பிடிக்கும். பரவாயில்லைங்க, அப்போ அவங்க கட்டிக்க போகிற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அப்படித்தானே? அப்படிதான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கானவ தான் எங்கே பிறந்திருக்கானே தெரியலையே. ஒருவேளை அது நானாக இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் திடீர்னு காதல் அதனா வேணாம். அம்மா என்ன சொல்லுவாங்களோ தெரியாது. அது நீ தானடி செல்லுக்குட்டி, யாருன்னு நீனே கேட்குறியா? இவ்வளோ நேரம் என்னையத்தே தேடினேன், ஆனால் தேடலைங்கிற. பார்க்குறேன் எத்தனை நாளைக்கு. என்ன திவ்யா, என்னமோ யோசிச்சுட்டே இருக்கீங்க? ஒன்றும் இல்லை கௌதம், யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி பசங்களும் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த மாதிரி பசங்களை தப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உடம்பு சரியில்லைன்னா நல்லா பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி பசங்களை தான் கல்யாணம் பண்ணுறது பெட்டர். நான் சொல்கிறேன் பாருங்களேன், உங்களுக்கு அம்மா பையன் தான் கண்டிப்பாக கிடைப்பேன். ஓ, ரொம்ப தேங்க்ஸுங்க. அந்த மாதிரி கிடைச்சா நான் ரொம்ப லக்கிங்க. நீங்கள் வேணா பாருங்களே, கண்டிப்பாக என்னைய மாதிரியே நானாவே கூட இருக்கலாம். என்ன சொன்னீங்க? இல்லைங்க, என்னைய மாதிரியே நான் இருக்கிற மாதிரியே ஒரு பையன் கிடைப்பேன்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்படிங்களா? சரி. அப்புறம் இன்னைக்கு உங்களுக்கு சேர்த்து நான் லஞ்சு கொண்டு வந்திருக்கேன். பரவாயில்லையே, இன்னைக்கு என்ன திடீர்னு? இல்லைங்க, எங்கள் அம்மா இன்னைக்கு காளான் பிரியாணி செஞ்சாங்க. எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் இருந்துச்சா, அவங்க ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன். பரவாயில்லையே, வீட்டில் போயெல்லாம் கூட என்ன நினச்சி பார்க்குறீங்க போல. உங்கள் மனசில் அந்த அளவுக்கு நான் இருக்கேனா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வாங்க போகலாம். என்னமோ இருக்கு, சொல்ல மாட்டேங்கிறா. பார்த்துக்கலாம், எங்கே போகிறா? இங்கே தானே இருக்க போகிறா. மனசில் உள்ளது வெளியில் வராமல் போயிருமா? ஏஞ்சல் குட்டி, என்கிட்டேருந்து எவ்வளோ நாள் தப்பிப்பேன்? தப்பிக்கவே முடியாது. உன் மனசில் என்னமோ இருக்கு, வெளியில் சொல்ல மாட்டேங்கிற. ஆமாம், பையன் நான் தானே முதல்ல சொல்லணும். கொஞ்சம் நாள் ஆகட்டும், நானே உங்ககிட்ட சொல்கிறேன்.